அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் நீடிப்பாரா இல்லையா என்பது குறித்த தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர இருக்கிறது. அது குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விவாதத்தை தொடரலாம். திரு ஆவடிக்குமார், இடைவேளைக்கு முன்பு திரு டி.கே. இளங்கோவன் சொன்ன விஷயங்கள்ல கேள்வி எழக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், என்ன காரணத்திற்காக இந்த வழக்கை இந்த மாநிலத்தில் நடத்தக்கூடாது, அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு, அந்த அரசினுடைய முதலமைச்சர் மீதே இந்த வழக்கு இருக்கிறது, அதை நடத்தக்கூடாது அப்படின்னு நாங்கள் வாதிட்டோமோ அதே விஷயம் மறுபடியும் நடந்திருக்கு. அந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி இந்த வழக்கை நடத்துது, அந்த டிவிஎஸ்சி பவானி சிங்கை நியமிக்குது, அதனால் எங்களுக்கு அதில் சந்தேகம் எழுகுது அப்படின்னு சொல்கிற அந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வழக்கை தமிழ்நாடு டிவிஎஸ்சி தான் நடத்த முடியும். ஆனால் அந்த வழக்கை கோர்ட்டில் யார் நடத்துறதுன்றது தான் பிரச்சனை. அது கர்நாடக நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கிறதுனால கர்நாடக அரசாங்கம் தான் அந்த வழக்கறிஞரை நியமிக்க முடியும். அதே அடிப்படையில் தான் இதுக்கும் பவானி சிங்கை நியமித்தது அந்த கர்நாடக அரசாங்கம் தான். ஆனால் அந்த வழக்கு ஏற்கனவே கீழ் நீதிமன்றத்தில் அது வழக்கு முடிந்த தருவாயில் இப்போ உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்காக தான் அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி அந்த வழக்கு நடத்த சொல்ல இந்த வழக்கில் மட்டும்தான் ஏற்கனவே இருந்தது அடிப்படையிலிருந்து ஏறத்தாழ ஒரு மறு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த ஏற்கனவே கர்நாடக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் அதில் தொடர்றாரு. இன்னும் சொல்ல போனால் கர்நாடக அரசாங்கம் இதே 12ஆம் தேதி பிப்ரவரி 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இந்த வழக்கில் எந்த அக்கறையும் இல்லை, இதில் நாங்கள் ஆர்வம் காட்டல, அதில் யார் வழக்காடுறாங்கன்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்ற பொருளில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கர்நாடக அரசாங்கம் ஏற்கனவே நியமிச்சுட்டு அதனால் மறுபடியும் தலையிட வேண்டாம்னு அவங்க நினைக்க சொல்ல நாங்கள் போய் தலையிடுங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வழக்கு நடக்கணும், எங்களுக்கு உரிய நீதி கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதில் யார் அரசாங்க தரப்பில் வழக்காடுறாங்கன்றதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனையும் ஆவணங்களை தர்றதுலேருந்து அதுக்கு உரிய ஊதியம் தர்றது வரைக்கும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அது ட்ரையல் கோர்ட்லையும் சரி, இந்த கோர்ட்லையும் சரி, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. திரு ஞானி, இந்த வழக்கு விவரங்கள்ல தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் வரக்கூடிய இந்த சூழல்ல போதுமான அளவு ஏற்கனவே பல தளங்களை விவாதிச்சிருக்கிறோம். இதை ஒட்டி இந்த வழக்கு நடைபெறக்கூடிய இதே ஒரு சூழல்ல இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்த் மற்ற முக்கிய எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு பிரதமரை போய் சந்திக்கிறாரு. இதெல்லாம் இந்த வழக்கை ஒட்டி தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய எதிர்பார்ப்புகள், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த வகையில் வந்தாலும் அது ஒரு தாக்கத்தை உருவாக்கும். அந்த தாக்கத்தை உட்கொள்வதற்கோ அல்ல அந்த தாக்கத்தை ஒட்டி அரசியல் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராகிவிட்டன அப்படிங்கிற அந்த சமிக்கையாக எடுத்துக்கலாமா? இல்லை இது வழக்கமான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக பெரிய அளவுக்கு இயக்கங்கள் நடத்தாத ஒரு சூழல்ல தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள விஜயகாந்த் எடுத்துக்கூடிய முயற்சியாக எடுத்துக்கலாமா? இல்லை, 2 அம்சமும் கலந்தே தான் இருக்கு. விஜயகாந்துக்கு மீண்டும் தன்னுடைய அரசியல் இருப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். அதுக்கு அவர் ஒரு சிறந்த வழியாக இதை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட வழியை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஒரு சரியான ஒரு அரசியல் வழியை தான் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். மீண்டும் தான் அரசியல் இருப்பதையும் இயங்குவதையும் காட்டுவதற்காக, நிரூபிப்பதற்காக அவர் செய்கிற முயற்சி. அதே நேரத்தில் இந்த வழக்கு மட்டுமல்ல, இதை அடுத்து இறுதியாக இந்த வழக்கில் என்ன முடிவு வரப்போகிறது என்பது தமிழக அரசியலை நிச்சயமாக பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் தாங்கள் ஒன்று திரண்டால்தான் அதிமுகவை எதிர்க்க முடியும் என்கிற ஒரு கள நிலைமையை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் வெற்றி பெறாது என்பது போக போக தெரியலாம். ஆனால் முயற்சி என்பது களத்திலே அதிமுக ஒரு பக்கமும் மற்றவர்கள் இன்னொரு பக்கமாக திரண்டால்தான் அதிமுகவை எதிர்கொள்ள முடியும் என்கிற ஒரு கள நிலைமை இருக்கிறது. அதற்கு அவர்கள் தயாராகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். திரு இளங்கோவன், இப்படிதான் இந்த நிலைமையை பார்க்குறீங்களா? அதிமுகவை வலுவாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்தால் தான் எதிர்க்க முடியும் அப்படிங்கிற நிலையில எதிர்க்கட்சிகள் இருக்கா? உண்மையிலேயே சொல்ல போனால் அதிமுக ஆட்சி தோற்று போய்விட்டது என்பதை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதையும் செய்யவில்லை, எந்தவித அடிப்படை வசதிகளும் இந்த மாநிலத்தில் ஏற்படவில்லை. ஒரு தொழில் பெரிய அளவிலே அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கப் போவதாக சொன்ன அந்த மாநாட்டை கூட இவர்களால் முறையாக நடத்த முடியவில்லை. இவையெல்லாம் அறிவிப்போடு நிற்கின்றன. பெரும்பாலான விஷயங்கள் இந்த அரசாங்கத்தில் அறிவிப்போடு நின்றிருக்கின்றன. அறிவிப்பு சட்டமன்றத்திலே அறிவிக்கப்படுகிற அறிவிப்பு எதுவுமே செயல்படுத்தப்படவில்லை. பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அறிவிப்போடு நின்றிருக்கின்றன. மக்கள் உணர்கிறார்கள்.
மக்கள் இன்றைக்கு கவலைப்படுகிறார்கள். இப்படி ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கிறது என்பது குறித்து கவலைப்படுகிறார்கள். எந்தவித பலனும் இல்லாமல், எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல், எந்தவித வேலைவாய்ப்பு, பல தொழிற்சாலைகள் இந்த மாநிலத்தை விட்டு வெளியே சென்றிருக்கின்றன. விவசாயிகள் துன்பத்திலே இருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் ஏற்கனவே தோற்று போய்விட்டது. இந்த செய்திகளெல்லாம் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு பெரிய மதிப்பு மக்களிடையே இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான செய்திகளாக எனக்கு படுகிறதே தவிர, ஏற்கனவே மக்கள், எல்லா தரப்பு மக்களும் அவர்களே சாலைக்கு வந்து போராட தொடங்கிவிட்டார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த விவாதத்தை தொடருவோம்.